வணக்கம் யூடியூப் வியூவர்ஸ். இது ஒரு முக்கியமான கோடிங் வீடியோ. ஸோ கோடிங்கோட பேசிக்ஸ்ல இருந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க போலாம். நம்ம எடுத்திருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து டைப் ஸ்கிரிப்ட். இது வந்து சிமிலர் டு ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரியே தான் இருக்கும். இது என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம வந்து டைப் ஸ்கிரிப்ட் படிக்க போறோம். இது மூலமா கோடிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ்ல இருந்து கோடிங்கோட இன்ட்ரோடக்ஷன் ஃபார் பிகினர்ஸ்ல இருந்து நம்ம படிக்க போறோம். ஸோ சூப்பரா படிக்கலாம் வாங்க. இந்த வெப்சைட் வந்து டுட்டோரியல்ஸ் பாயிண்ட். இது மூலமா தான் நம்ம படிக்க போறோம். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் பத்தி பார்க்கலாம். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் வந்து பிகினர்ஸ் as well as working professionals. இதுல வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வரைக்கும் இருக்கும் இந்த டுட்டோரியல்ல. இதுல என்னென்ன கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டைப் சிஸ்டம், டைப்ஸ்னா என்ன, கண்ட்ரோல் ஃப்ளோ, அதாவது இஃப், எல்ஸ் இஃப், நெஸ்டட் இஃப், ஃபார், இதெல்லாம் கண்ட்ரோல் ஃப்ளோ தான். வைல், டு வைல், இதெல்லாம் கண்ட்ரோல் ஃப்ளோ. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ்னா ரீயூசபிள் கோடு. இன்டர்ஃபேசஸ், இன்டர்ஃபேசஸ்னா சில பிளகின்ஸ் மாதிரி. கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஊப்ஸ். ஊப்ஸ்னா என்னடான்னா ரியல் வேர்ல்ட்ல எப்படி நடக்குதோ கிளாஸ் வச்சு ப்ளூ பிரிண்ட் மாதிரி வச்சு அதுல இருந்து ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி காருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த மாதிரி கிரியேட் பண்றதா ஊப்ஸ். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் டைப்ஸ் என்னென்ன இருக்கு, டைப் எப்படி மேனிபுலேட் பண்ணலாம், ஜெனரிக்ஸ்னா என்ன, நேம் ஸ்பேஸ் என்ன, மாடியூல்ஸ்னா என்ன. மாடியூல்னா ஒவ்வொரு பேக்கேஜ் மாதிரி. ஓகே, சோ இதெல்லாம் நம்ம சேர்ந்து படிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் டைப் ஸ்கிரிப்ட்னு பார்க்கலாம். டைப் ஸ்கிரிப்ட்ங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா TypeScript is a typed superset of JavaScript அப்படின்னு சொல்லுவாங்க. that compiles to plain JavaScript அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல typedனு வந்தா TypeScriptல வந்து டைப்ஸ் இருக்கும். டைப்ஸ்ங்கிறது இன்டிஜர், நம்பர் எல்லாம் ஒண்ணுதான். அது போக ஸ்ட்ரிங், பூலியன், அரே, டியூபிள் இதெல்லாம் டைப்ஸ். இந்த டைப் இருக்கிறனால தான் டைப் ஸ்கிரிப்ட்னு சொல்றோம். இது ஜாவா ஸ்கிரிப்டை விட அட்வான்ஸ்டா இருக்கு, அதனாலதான் இதை டைப் ஸ்கிரிப்ட்னு சொல்றோம். ஓகேயா? அது போக இந்த டைப் ஸ்கிரிப்ட்ல எழுதுற கோட் வந்து கடைசியா ஜாவா ஸ்கிரிப்டா தான் கம்பைல் ஆகி வருது. இன்னொன்னு என்ன சொல்லணும்னு நினைச்சா, ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து கொஞ்சம் கஷ்டம். அந்த கஷ்டத்தை ஈஸி பண்ணி கொடுக்கறதுக்கு தான் டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஊப்ஸ் ரிலேட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கிறதுனால நீங்க ஜாவா படிச்சாலோ இல்ல சி ஷார்ப் தெரிஞ்சாலோ உங்களுக்கு டைப் ஸ்கிரிப்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. டைப் ஸ்கிரிப்ட் இஸ் a pure object oriented with classes, interfaces and statically typed like C sharp or Java சொல்றாங்களா. அதே மாதிரி Angular 2+ இருந்து நம்ம படிக்கிற ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க்கோட ஃப்ரேம்வொர்க் வந்து இஸ் ரிட்டன் இன் டைப் ஸ்கிரிப்ட் தான். சோ மாஸ்டரிங் டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கம்பைல் தம் டு ஜாவா ஸ்கிரிப்ட். நீங்க என்னதான் டைப் ஸ்கிரிப்ட் எழுதினாலும் அது கடைசியா ஜாவா ஸ்கிரிப்டா தான் கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியணும்னு அவசியம் இல்ல, டைரக்டா டைப் ஸ்கிரிப்ட்ல இருந்தே நீங்க படிக்கலாம். சோ போத் கிளைண்ட் சைடு ஆப்ஸும் டெவலப் பண்ணலாம், சர்வர் சைடு ஆப்ஸும் நீங்க இதை வச்சு டெவலப் பண்ணலாம். எது மூலமானா டைப் ஸ்கிரிப்டை வச்சு. ஸோ டைப் ஸ்கிரிப்ட் நம்ம ஏன் படிக்கணும்னு பாத்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்றதுக்கு, அது போக கேம் டெவலப்மெண்ட், சர்வர் சைட் டெவலப்மெண்ட். சர்வர்னா என்ன, கிளைண்ட்னா வீடியோ பாருங்க. ஸோ டைப் ஸ்கிரிப்ட் வந்து ஃப்ரீ, ஓப்பன் சோர்ஸ், ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது இந்த சி ஷார்ப், ஜாவா மாதிரி. இது வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஜாவா ஸ்கிரிப்டோட டைப் ஸ்கிரிப்ட் ஈஸி தான். டைப் சிஸ்டம், சின்டாக்ஸ் தெரிஞ்சா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல என்னென்ன நிறைய ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, it adds static typing. It adds static typing. அது என்னங்கறத பார்ப்போம். அதாவது இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், அரே, டியூபிள் இதெல்லாம் டைப்ஸ், டேட்டா டைப்ஸ். இந்த டைப்ஸ்ங்கிறது டைப் ஸ்கிரிப்ட்ல இருக்கும், அதனாலதான் அதை டைப் ஸ்கிரிப்ட்னு சொல்றோம். இது வந்து ஆப்ஷனல் தான், தேவைங்கிறது தான் கொடுப்போம். நான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் டைப்ஸ். லார்ஜ் அப்ளிகேஷன்ஸ்க்கு டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஈஸியா எரர் கேட்ச் பண்ணலாம். டைப் சப்போர்ட் இருக்கிறதுனால நிறைய எரர்ஸ் ஈஸியா கேட்ச் பண்ணிடலாம் கோட் எடிட்டர்லயே. இட் சப்போஸ் லேட்டஸ்ட் எக்மா ஸ்கிரிப்ட் ஃபீச்சர், ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன அட்வான்ஸ் இருக்கோ அதே மாதிரி எக்மா ஸ்கிரிப்ட்ல என்ன அட்வான்ஸ் இருக்கோ அது எல்லாமே டைப் ஸ்கிரிப்ட்லயும் இருக்கு. இதை பத்தின ஒரு வீடியோ நம்ம சேனல்லையே, டைப் ஸ்கிரிப்ட் பத்தின ஒரு இன்ட்ரோ வீடியோ நம்ம சேனல்லையே இருக்கு, 0s and 1s சேனல்ல. அதை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இதுக்கு வாங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். So TypeScript is the recommended language for creating apps with Angular framework. Angular framework அதாவது 2+ வெர்ஷன்ல இருந்து TypeScript தான் யூஸ் பண்றாங்க till 18th வெர்ஷன் வரைக்கும். ஆங்குலர்ல கேம் டெவலப்மெண்ட்டும் யூஸ் பண்ணலாம், சர்வர் சைட் டெவலப்மெண்ட்டும் பண்ணலாம். கிளைண்ட்ங்கிறது நம்ம லேப்டாப், சர்வர்ங்கிறது கம்பெனிஸ்ல இருக்கிற மெஷின்ஸ், அது யுனிக்ஸ்ல, லினக்ஸ்ல ரன் ஆகும். பிக் கம்பெனிஸ் லைக் மைக்ரோசாஃப்ட், கூகுள், மெட்டா, அமேசான் எல்லாமே டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றாங்க. எங்கெல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். TypeScript வந்து supports JavaScript libraries. You can easily use JavaScript libraries in your TypeScript projects. Okay? So huge community TypeScript is available on the internet. அதனால நீங்க ஈஸியா சப்போர்ட் வாங்கிக்கலாம். நிறைய ஜாப்ஸ் இருக்கு TypeScript தெரிஞ்ச ப்ரோக்ராமர்ஸ்க்காகவே.
இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைப் ஸ்கிரிப்ட் என்னங்கறத பார்க்கலாம். வெப் டெவலப்மெண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆங்குலர் டைப் ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்றது. ஆங்குலர் ஃப்ரேம் ஒர்க்கே டைப் ஸ்கிரிப்ட் மூலமா தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து கூகுளும் மைக்ரோசாஃப்டும் சேர்ந்து, மைக்ரோசாஃப்ட் வந்து டைப் ஸ்கிரிப்ட் பண்ணாங்க, கூகுள் வந்து ஆங்குலரை பண்ணாங்க. ஓகேயா? அதே மாதிரி அதர் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபேமஸ் சச்சஸ் ரியாக்டும் வியூ.js இதெல்லாம் டைப் ஸ்கிரிப்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேயா? ஸோ நல்ல வெப் அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ணலாம் வித் டைப் சேஃப்டி அண்ட் பெட்டர் டூலிங் சப்போர்ட். ஸோ டெவலப்பர்ஸ் மத்தியில் டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியாக எரர்ஸ் கண்டுபிடிக்கலாம். சர்வர் சைட் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்றாங்க டைப் ஸ்கிரிப்டை. ஓகே, Node.js வச்சு ஃப்ரேம்வொர்க்ஸ் லைக் Nest.js யூஸ் டைப் ஸ்கிரிப்ட் டு பில்ட் சர்வர் சைட் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ Node.js சர்வர் சைட் தான், டைப் ஸ்கிரிப்ட் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் நேட்டிவ் வச்சு மொபைல் டெவலப்மெண்ட் வித் டைப் ஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம். டெஸ்க்டாப் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து எலக்ட்ரான் ஒன்று இருக்கு, அது வச்சு டைப் ஸ்கிரிப்ட் மூலமா நீங்க டாப்ஸ் டெவலப் பண்ணிக்கலாம். கேம் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து வெப் பேஸ்ட் கேமுக்கு டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு லாஜிக்கல் கேம் டெவலப்மெண்ட் டாக்டிக்ஸ் தெரியணும். லார்ஜ் ஸ்கேல் டெவலப்மெண்ட்டுக்கு டைப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதுல ஸ்டாட்டிக் டைப்பிங் இருக்கு, இன்டர்ஃபேசஸ் இருக்கு, மாடுலரைசேஷன் இருக்கு. அது வந்து ஸ்டேபிளாகவும் ஆர்கனைஸ்டாகவும் ஸ்கேலபிளாகவும் நிறைய யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் லார்ஜ் ஸ்கேல்ல. ஸோ லைப்ரரி அண்ட் ஃப்ரேம் ஒர்க் டெவலப்மெண்ட், நம்மளே நம்ம ஓன் லைப்ரரியோ ஃப்ரேம் ஒர்க்கையோ டைப் ஸ்கிரிப்ட்ல டெவலப் பண்ணி யூஸ் பண்ணலாம். மெனி பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து டைப் ஸ்கிரிப்ட்ல தான் எழுதியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் டைப் ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம் என்னங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க டைப் ஸ்கிரிப்ட் ஆன்லைன் கம்பைலர்னு இவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட்ல. இதுல எடிட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம் டைரக்டா வெப் ப்ரௌசர்ல இருந்தே. ஓகே, அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க என்னதான் வெப்சைட்ல படிச்சாலோ வீடியோஸ்ல படிச்சாலோ புக்ஸ்ல படிச்சாலோ வெறும் படிச்சா மட்டும் கோடிங் நாலேஜ் வந்து வளராது. இது 100% ஷியூர். அந்த படிக்கிறத டக்குன்னு லேப்டாப் எடுத்து பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட்புட் எடுத்து ஒர்க் பண்ண பை பில்டிங் பை கிரியேட்டிங்னா உங்களுக்கு கோடிங் நாலேஜ் வந்து டெவலப் ஆகும். இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாதிரி தான். நீங்க கிரிக்கெட் டிவியில பாக்குறது வந்து படிக்கிறதுக்கு சமம். ஆனா கிரிக்கெட்டை நீங்க நேர்ல விளையாடும் போது தான் உங்க கிரிக்கெட்டிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு தான் நீங்க லேப்டாப் எடுத்து பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப். அப்பதான் உங்க கோடிங் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இது 100% மைண்ட்ல வச்சுட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேயா? சோ இப்போ நம்ம டைப் ஸ்கிரிப்ட்ல பார்த்த மாதிரி வேரியபிள்ங்கிறது வேரியபிளை ஸ்டோர் பண்றதுக்கு, இந்த வேரியபிள் வந்து மெசேஜ். ஓகேயா? இது வந்து டைப் வந்து இந்த கோலன் வச்சு ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஹலோ வேர்ல்ட் ஸ்ட்ரிங்க பாஸ் பண்றாங்க. சோ இந்த இடத்துல நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா வெறும் 1 2 3 டபுள் கோட் ஸ்கூல் இல்லாம வெறும் 1 2 3 கொடுத்தீங்கன்னா இங்க எரர் த்ரோ பண்ணிரும். ஏன்னா இது ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த ஸ்ட்ரிங்னு கொடுக்க முடியாது. சோ அங்க நீங்க 1 2 3 கொடுத்து மெசேஜுக்குள்ள கொடுத்துக்கலாம். ஆனா இங்க நீங்க 1 2 3 கொடுத்தீங்கன்னா இங்க டைப் ஸ்கிரிப்ட்ல எரர் அடிக்கும். சோ இதுதான் சின்ன சின்ன வித்தியாசங்கள். அதை நம்ம போக போக படிச்சுக்கலாம். சோ கன்சோல் லாக்ங்கிறது ஜாவா ஸ்கிரிப்ட் டைப் ஸ்கிரிப்ட் இடத்துல ஒண்ணுதான். சோ இந்த மெசேஜை நீங்க பிரிண்ட் பண்றீங்க. சோ ஹலோ வேர்ல்டுங்கிறது அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். சோ இது வந்து டைப் ஸ்கிரிப்ட். சோ இங்க கன்வெர்ட் ஆற ஜாவா ஸ்கிரிப்ட பாருங்க. இங்க பாருங்க டைப்ஸ் கிடையாது ஜாவா ஸ்கிரிப்ட்ல. ஓகே, இங்கேயும் ஹலோ வேர்ல்ட் தான் பிரிண்ட் ஆகும். சோ இதெல்லாம் பேசிக்ஸ். சோ ஹூ ஷுட் லேர்ன் டைப் ஸ்கிரிப்ட்னு பார்ப்போம். ப்ரோக்ராமர்ஸ் கமிங் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் வேர்ல்ட்ல ஊப்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க டைப் ஸ்கிரிப்ட் படிக்கலாம். டைப் ஸ்கிரிப்ட வச்சு வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபாஸ்டரா டெவலப் பண்ணலாம். டைப் ஸ்கிரிப்ட்ல வந்து டைப் சப்போர்ட் இருக்கு, பிளஸ் வெரி குட் டூலிங் சப்போர்ட்டும் இருக்கு, விச் மீன்ஸ் டெவலப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டைப் ஸ்கிரிப்ட் வந்து சூப்பர் செட் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லும்போது ஜாவா ஸ்கிரிப்ட் பிளஸ் மெனி அடிஷனல் ஃபீச்சர்ஸ் இருக்கிறது தான் டைப் ஸ்கிரிப்ட். ப்ரீ ரெக்வசைட்ஸ்னு பார்க்கும்போது நீங்க ஏற்கனவே ஜாவா ஸ்கிரிப்டோ இல்ல ஜாவாவோ சி ஷார்ப்போ தெரிஞ்சிருந்தா, ஊப்ஸ் தெரிஞ்சிருந்தா ரொம்ப ஈஸியா நீங்க டைப் ஸ்கிரிப்ட லேர்ன் பண்ணிக்கலாம். சோ டைப் ஸ்கிரிப்டோட பேசிக் டைப்ஸ்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது டைப்ஸ் அது என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க டைப்ஸ் கொடுத்திருக்காங்க, அனோடேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, டைப் இன்ஃபரன்ஸ், இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட் போக தெரிஞ்சுக்கலாம். டைப்ஸ் என்னன்னு பாருங்க. நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு டைப், அரேங்கிறது ஒரு டைப், டியூப்பிள்ங்கிறது ஒரு டைப், ஈனம், எனி, நெவர், யூனியன், லிட்ரல், டைப் அலியாசஸ், இதெல்லாம் கான்செப்ட்ஸ் வரி பண்ணாதீங்க. ஓகேயா? சோ இதெல்லாம் பேசிக் டைப்ஸ். சோ டைப்ஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு பாப்போமா. சோ இங்க பாருங்க டெசிஷன் மேக்கிங்ல இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், லூப்ஸ்ல என்னென்ன இருக்கு, ஃபார் லூப், வைல், டு வைல், இதெல்லாம் கண்ட்ரோல் ஃப்ளோ இன் டைப் ஸ்கிரிப்ட். இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணி படிக்க தான், பிராக்டிக்கல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க தான் நமக்கு கோடிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். அது போக ப்ராப்ளம் சால்விங் இருக்கு, லாஜிக்கல் இருக்கு.
ஓகே, அது போக போக நம்ம கத்துக்கலாம். நீங்க இன்ட்ரெஸ்டடா ஒர்க் பண்ண பாருங்க, இந்த வீடியோஸும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டைப்ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன்ஸ்னா, ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட கோட் பிளாக், அதை ரீயூஸ் பண்றதுக்காக நம்ம எழுதிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் பண்றதுக்கு 2 நம்பர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டீங்கன்னா 2 நம்பர்ஸை மாத்தி மாத்தி கொடுத்து எத்தனை வாட்டி வேணா அந்த ஃபங்க்ஷனை நீங்க கால் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதெல்லாம் போக போக தெரிஞ்சுக்கலாம். டைப்ஸ்கிரிப்ட் ஜாப்ஸ் அண்ட் சேலரி நல்லாவே இருக்கு. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க, கிளைண்ட் சைடு கேம் டெவலப்மெண்ட், சர்வர் சைடு டெவலப்மெண்ட்க்கு யூஸ் பண்றாங்க. டைப்ஸ்கிரிப்ட் டெவலப்பர் சேலரி ரேஞ்ச் வந்து 4 lakhs ல இருந்து 4.2 lakhs per annum சொல்றாங்க. பட் இதோட ஜாஸ்தியா சம்பாதிக்கிறாங்க. ஆங்குலர் தெரிஞ்சவங்க 10 lakhs plus சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. ப்ரொவைடட் நீங்க அதுக்கு எலிஜிபிளா இருக்கணும், கன்சிஸ்டன்டா நீங்க கம்பெனில ஒர்க் பண்ற ஆளாவும் இருக்கணும். அதுக்கப்புறம் frequently asked questions about TypeScript அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் கொஞ்சம் பாருங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இனி அடுத்து டைப்ஸ்கிரிப்ட பத்தி 1, 2, 3 அடுத்தடுத்து சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 071 யூடியூப் சேனல். என் பேரு விஜய் கிரண். ஓகே, ஸோ நிறைய கோடிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ் படிக்க போறோம். ஸோ இது போக ப்ராப்ளம் சால்விங்கும் படிக்க போறோம். எல்லாம் சேர்ந்து அந்த வீடியோஸ்ல வரப்போகுது. ஸோ என் பேரு விஜய் கிரண். கூடிய விரைவில் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உடனே இப்பவுமே ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.